நான் ஏன் தெரியுமா கண்ணாடி போட்டிருக்கேன்? கண்ணாடி இல்லாம இருந்தா இவங்க கூட நான் மெர்ஜ் ஆயிடுவேன். அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம தெரியும். அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்கேன். சந்தோஷமா? நல்லா ஹாப்பியா ஜாலியா கொண்டாடுறீங்களா? மிருகத்தெல்லாம் பாத்தீங்களா? ஓகே, உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்குதா? அது எங்க கூட இருக்குது ஜாலியா இருக்குதா? அன்னைக்கே சொன்னா ஒத்தையடி பாதையில போகாதா, இது ஓடுற பாப்பா மிதிக்கிற வயசுன்னு. அதே மாதிரி குப்பு நிறுத்தாங்க. என்ன நம்ம நடந்தா இவன் நடக்கிறான், நம்ம சிரிச்சா இவன் சிரிக்கிறான். இப்போ நிக்கிறதா ஓடுறதான் தெரியல. என்னடா ஜோசமா இது நிம்மதி இல்ல. கம்பெனி வச்சிருக்கோம். அத்மா இருக்கு, நெய் கம்பெனி மாதிரி சொல்றேன். எங்க வந்த? நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஒன்ன பாக்கட்டா. என்ன பாக்கலாம்? என்ன எதுலயா பாக்கறத? கமிட்டியா? நானும் ஒண்ணா திரும்ப பல உச்சியில இருந்து பூச்சி செஞ்சு போணுமே. ஏன் அப்படின்னா எப்படா என்ன போடா. நீ செத்துல கூட மாட்டிட்டியே. இன்னைக்கு ஒண்ணா திரும்ப பல உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு நானும் குதிப்பேனா? கொஞ்ச நேரம் செத்து விளையாடுவோமா? ஓகேண்ணே. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்திங்கன்னா மெய் அறக்கட்டளை சார்பாக என்னுடைய இனிய நண்பர் அருண் அவருடைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகள் எல்லோரும் கொண்டு வந்து தீபாவளி நிகழ்ச்சிக்காக எல்லாம் அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக நாங்கள் வண்டலூர் ஜூவில் வந்திருக்கோம். வருஷம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்குள்ளே தான் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக கல்யாண மண்டபத்தில் தான் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த தடவை சரி வெளியில் கூப்பிட்டு வந்துடுவோம், இயற்கையான அந்த சூழ்நிலை அப்படியே வந்து இந்த வண்டலூர் ஜூவில் அந்த மிருகத்தெல்லாம் பார்த்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாவளிக்கு என்னென்ன தேவையோ ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு நல்ல சிறப்பான ஒரு சைவ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். எல்லா போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதி எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணார் போன வாட்டி. அதை விட கொஞ்சம் மாற்றமாக இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுன்றதுக்காக அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து தெய்வம்னு சொல்லலாம், அவ்வளோதான், கடவுள் அப்படி தான் இவங்கள பார்க்கணும். கடவுளுக்கு சமமானவங்க தான் இவங்க.
இவங்க கூட நம்ம அவங்க கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளி மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு தீபாவளி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா? நல்லா ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுனீங்களா? மிருகத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குதா? அது எங்க கூட இருக்குது ஜாலியாக இருக்குதா? ஓகே, இவங்களுடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய மகிழ்ச்சி. அதே மாதிரி முத்துக்காலன்னு அவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண. ஓகே, சூப்பராக இருந்தது சார். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க சார். ஆரம்பிச்சிடலாம். அதுதான் நீங்கள் சீனியர் சொன்னேன். சார் ஏற்கனவே இந்த மெய் அறக்கட்டளை சார்பாக ஏற்கனவே போன வருஷம் வந்திருக்காரு. பட் இந்த வருஷம் இந்த கடவுளின் குழந்தைகளோடு ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சிறப்பாக இவங்களோட கலந்துக்கிட்டு, அதுவும் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறத விட இந்த மாதிரி திறந்த ஒரு ஓப்பன் பிளேஸில் அதுவும் பல சம்பவங்களை அவங்களுக்கு காமிச்சு, அதுவும் இந்த வண்டலூர் சூழலில் உண்மையிலேயே நிறையா நாங்களே இளம் வயதில் வந்தது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நாங்களே எங்களுடைய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இன்றைக்கி எல்லா இடத்தையும் அவங்க நல்லா சுற்றி காமிச்சோம். அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அறக்கட்டளை அறக்கட்டளை கிட்டத்தட்ட ஒரு 6வது வருஷமாக கண்டினியூவாக பண்ணுறாங்கன்னு சார் சொன்னார். இன்னும் வற்றாத நதியாக ஓடி எல்லோருக்கும் இந்த தொண்டு சிறக்கணும். இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் 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 அப்படி சொல்கிற மாதிரி பெரிய லெவலில் இந்த கடவுளின் குழந்தைகளோட நாங்களும் பயணிக்கிற வாய்ப்பை நம்ம அருண் சார் நம்ம கொடுக்குறோம். அதனால் எல்லாம் நல்லா இருந்துச்சா? மிருகங்களாம் பார்த்தீங்களா? சத்தமா நல்லா இருந்துச்சா? ஆமாம், அவங்க எல்லாரும் மிருகங்களோடு சேர்ந்து எங்களையும் மிருகமாக பார்க்காம ஒரு நண்பர்களாக பார்த்தாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அறக்கட்டளை சார்பாக மெய் அறக்கட்டளை சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பசங்களுக்கு நடிச்சுலாம் காமிச்சிங்க, சந்தோஷப்படுத்துறீங்க. எப்படி பசங்க என்ன சொன்னாங்க? இல்லை, அது பசங்க நான் நிறையா பேர்ட்டு தனித்தனியாக அவங்க கூட்டி பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க. உண்மையிலேயே நான் ஏன் அந்த காமெடியை செஞ்சு காமிச்சேன்னா, எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு காமெடி. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் கிடைச்சதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்றைக்கும் நான் நம்ம நண்பர் கிங்காங் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மேடைகளுக்கு போயிருப்பேன். எந்த மேடைக்கு போனாலும் இந்த டைலாகை பேசி காட்டுறது ஒரு வழக்கம். அதனால் அந்த குழந்தைகளோட சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காமெடியை நான் செஞ்சு காமிச்சேன். எல்லோரும் ரசித்தாங்க. அதாவது வாய் பேச முடியாத காது கேட்காதவங்க கூட அந்த பாடி ரியாக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப கைதட்டினாங்க, ரசித்தாங்க. அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய இந்த தீபாவளி போனஸாக நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.